வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக நம்ம வெஜிடபிள்ஸில் லெமனில், மாங்காயில், இஞ்சியில், பூண்டில் எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் ஊறுகாய் இந்த மாதிரி எல்லா ஊறுகாயும் பண்ணுவோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா சிக்கனை வச்சு எப்படி நம்ம ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் பிக்கில் மசாலாஸ் வச்சும் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நார்மலாக கிரேவிக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மசாலா பண்ணி வச்சுக்குவாங்க ஊறுகாய் மாதிரி. ஊறுகாயும் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி ஊறுகாய் டைப்பில் சிக்கன் பிக்கில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் 200 கிராம் சிக்கனு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாங்க. சுடுதண்ணியில் போட்டு அது இருக்க ஃப்ராத்தெல்லாம் வெளியே வந்துடும். அதாவது சிக்கன் இருக்க கசடுகளை நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லாம் மேலே வந்துருச்சு, ஃப்ராத்தெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டேன் நான். ஒரு துணியில் போட்டு ஆற வச்சிடலாங்க. ஆற விட்டு சுத்தமாக ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் 50 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 20 கிராம் பூண்டு, கடுகு பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெந்தய பொடி 1 ஸ்பூன் சேர்த்திடலாம். இப்போ உப்பு 15 கிராம் இப்போ சேர்த்திருக்கேங்க. நம்ம 10 கூட மறுபடியும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 50 ml லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகும்னு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இதே எண்ணெயவே நம்ம பிக்கிளுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நான் கடுகு போட்டு தாளிச்சிட்றேன். நான் சிக்கனை எடுத்துகிட்டு கடுகு போடணும், அதனால் நான் அதுலேயே போட்டு தாளிச்சிட்டேன். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கன் தாளித்ததை எடுத்து நம்ம கண்ணாடி பவுலில் கொட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸர் அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கியாச்சுங்க. இந்த ஊறுகாய்க்கு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துல, லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அதனால் எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு எப்போவுமே வச்சுக்கணுங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் பிக்கில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் பிக்கில் 2 நாள் கழித்து சாப்பிடுங்க. ஏன்னா சிக்கன் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த மசாலெலாம் இறங்க 2 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சா. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பூன் எதுவும் போடாதீங்க, எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோடு உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.